பெற்றோர்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட முன்ன பின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு செட்டாக தான் இருப்போம். இந்த பெற்றோர்கள் தான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுத்த கடைசி தலைமுறையாக இருப்பார்கள் இல்லையா? தன் பிள்ளைகளை பார்த்து பயப்படுகிற முதல் தலைமுறையாகவும் நிச்சயமாக நீங்கள் தான் இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நடந்த மாதிரியே உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க சொல்லுங்கள். அடி என்ன அடி விழும் வீட்டில், ஞாபகம் இருக்கா? அந்த காலம்லாம் அடி தொலைச்சிருவாங்க. ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்க்கும் போது என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா? நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லி விட்டாங்க? கண்ணை விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க, அதனால் வாழைப்பழமா இப்படி சொல்லி தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லி சேர்க்குறீங்க? ஒத்தைக்கு ஒத்த கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி என் பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கிறேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்றைக்கு ஆசிரியர்களின் கையில் இருந்து பிரம்புகள் பறிக்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் காவல்துறைக்காரர்களுடைய பிரம்புக்கு வேலை அதிகமாக போய்விட்டது. அன்னைக்கு வீட்லேயும் அடி விழும், ஸ்கூல்லையும் அடி விழும் தெரியுமா? இந்த பிள்ளைங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, அப்படியா ஸ்கூலில் அடிப்பாங்களா? அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போனீங்களா? வாங்கின அடியை வெளியில் கூட சொல்ல முடியாது. ஸ்கூலில் அடித்தாங்கன்னு சொன்னால் அதுக்கே அடிப்பாங்க. அப்போ நீ என்ன தப்பு பண்ண? டீச்சர் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? அட்டி செமையாக விழும். அது இப்படிலாம் வச்சு அடிக்க மாட்டாங்க. சில ஆசிரியர்கள் ரொம்ப கருணை மனசு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி புறங்கையை வைக்க சொல்லி அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கு பெரம்பை நம்மளே எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. பக்கத்து கிளாஸ்லேருந்து அந்த மேத்ஸ் டீச்சர்கிட்ட வாங்கிட்டு அந்த பெரம்பு சரா மாதிரி அடி விழும். அதை வீட்டில் போய் சொன்னால் அதுக்கும் அடி விழும். ஆனால் இத்தனை அடிகளை தாங்கி கொண்டு வளர்ந்ததால் தான் இன்றைக்கும் நாம் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு கல்வி என்பது ஏதோ ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்குற ஒரு விஷயமாக நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். கல்வி அவ்வளவு எளிமையானது இல்லை என் இனிய பெற்றோர்களே. இந்த கல்வி நம்மிடம் வந்து சேருவதற்கு எவ்வளவு கடினமான பாதைகளை நம்முடைய முன்னோர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு காலத்தில் குருகுல முறையில் தான் கல்வி கற்கப்பட்டது. குருகுலத்தில் ஒரு குரு இருப்பார், வரிசையாக சீடர்கள்லாம் இருப்பாங்க. படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சீடர்கள்லாம் வரிசையில் வந்து நிற்பாங்க. அந்த குரு எல்லாரையும் சேர்த்துக்கிட மாட்டார். இப்போ நம்ம காலத்துல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா வலது கையால் இடது காதை தொட சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சில பிள்ளைங்க 3.5 வயசு தான் இருக்கும், ஓவர் சேட்டை பண்ணுதுன்னு சொல்லி 5 வயசும் சேர்த்தெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் அந்த குருகுலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த குரு வருகிற ஒவ்வொரு மாணவனையும் வலது கையை நீட்ட சொல்வார். அவருடைய வலது கை நீட்டுவோம், அவர் பார்ப்பார். அதில் கல்வி ரேகை அப்படின்னு ஒன்று இருக்குமா. அந்த கல்வி ரேகை இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவன் உள்ள செலக்டட், இல்லைன்னா ரிஜெக்டட். இப்படியே ஒவ்வொரு மாணவனும் கை நீட்டி கல்வி ரேகை இருந்தால் அவன் செலக்ட் ஆகிறான், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகி போயிட்டே இருக்கிறான். ஒரு மாணவன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்கள் அப்படி தெரிச்சு நிற்குது, வந்து நிற்கிறான், தன் கையை நீட்டுகிறான். குரு பார்க்குறார், உன் கையில் கல்வி ரேகை இல்லை, நீ போகலாம், உன்னை தேர்வு செய்ய முடியாது, நீ போகலாம். அப்படி நின்றுட்டே இருக்கிறான். ஏன்டா நிற்கிற அப்படிங்கிறார். இல்லை, கல்வி ரேகை எங்கே தொடங்கி எங்கே முடியும் குருவே அப்படின்னு கேட்டான். அவர் ஒரு மயிலிறகு எடுத்து மை தொட்டு அவன் கையில் அப்படியே வரைஞ்சு காமிச்சார். கல்வி ரேகை இங்கே தொடங்கி இங்கே முடியும். உடனே அந்த மாணவன் என்ன செய்தான் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற எழுத்தாணியை எடுத்து அவர் வரைந்த இடத்திலிருந்து அப்படியே கீறி ரத்தம் சொட்ட சொட்ட சொல்லியிருக்கிறான், எனக்கு கல்வி ரேகை வந்துவிட்டது, தயவு செய்து எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று கதறி கதறி கேட்டிருக்கிறான். அந்த மாணவன் தான் பிற்காலத்தில் மௌரிய வம்சத்தை உருவாக்கிய சாணக்கியன் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இப்போ கல்வி ஒரு காலத்தில் எவ்வளவு அரிதானதாக இருந்திருக்கிறது. படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவர்களுக்கு கூட கடினமானதாக ஒரு காலத்தில் கல்வி இருந்திருக்கிறது. கல்வி எவ்வளவு முக்கியமான ஒன்று தெரியுமா? நீங்கள் சரஸ்வதி பூஜையெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. இந்த கோகுலாஷ்டமி எல்லாத்துலேயும் அவங்க பரிசு வாங்கினதை பற்றி ரொம்ப அழகாக பரிசு வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் சரஸ்வதி பூஜை கொண்டாடும் போது சரஸ்வதிக்கு பக்கத்தில் லட்சுமி ஓவியமும் இருக்கும், பார்த்துருப்பீங்க தானே? எல்லார் வீட்லேயும் இருக்குல்ல, இல்லை வெளியிலையாவது பார்த்துருப்பீங்க. அதில் லட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் அந்த ஓவியத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும், கவனிச்சிருக்கிறீங்களா? அந்த ஓவியத்தை வரைஞ்சவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா அப்படிங்கிற நம்ம இந்திய நாட்டின் மிகச்சிறந்த ஓவியர் வரைஞ்ச ஓவியம் அது. அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். லட்சுமி எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒரு செம்பட்டு உடுத்தி ஒரு செந்தாமரையில் உட்காந்துருப்பாங்கல்ல, ஆமாம் தானே? எப்படி உட்காந்துருப்பாங்க? சம்மணம் போட்டு உட்காந்துருப்பாங்க, கவனிச்சிருக்கிறீங்களா? சரஸ்வதி எப்படி உட்காந்துருப்பாங்க? ஒரு வெண் தாமரையில் வெண்பட்டு உடுத்தி
சமணம் போட்டால் உட்காந்துருப்பாங்க, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. 2 பேருமே பெண் தெய்வங்கள் தான், 2 பேருமே வழிபாட்டுக்கு உரியவர்கள் தான். ஆனால் அவங்க உட்கார்ந்துருக்கிற மெத்தடில் ஏன் இப்படி ஒரு வித்தியாசம்? ராஜா ரவிவர்மா சிரித்து கொண்டே சொன்னாராம், எப்போதுமே செல்வம் படைத்தவன் அடக்கமாக இருக்க வேண்டும், கல்வி கற்றவன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சரஸ்வதியை கால் மேலே கால் போட்டு உட்கார வச்சேன். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? சிவன் இப்போ 3 சிவன் 4 சிவன் வந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வேஷ பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை போட்டு விட்டவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். அவ்வளோ தத்ரூபமாக நீலகண்டம்லாம் வச்சு விட்ருந்தாங்க இந்த இடத்துல. இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. இங்கே சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? காளை மாடு வாகனம், முருகனுக்கு மயில் வாகனம், பெருமாளுக்கு கருட வாகனம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் நம்ம புராணத்தில் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எப்பயுமே இந்த வாகனங்கள் மிருகங்களைத்தான் கடவுள் நம்பி உட்காந்துருக்கு. எந்த கடவுளாவது மனுஷனை வாகனமாக வச்சுருந்துருக்கா? வைக்கவே வைக்காது. ஏன் தெரியுமா? கடவுளுக்கு தெரியும், இவனை நம்பி மேலே ஏறி உட்காந்தோன்னா எங்கேயாவது நம்மளை குப்புற தள்ளி விட்டுட்டு நம்ம இடத்துல இவன் உட்காந்துக்குவான் அப்படிங்கிறது கடவுளுக்கே தெரியும். அதனால தான் கடவுள் மனிதனை வாகனமாக ஏற்றுக்கொள்வதே இல்லை. சரஸ்வதிக்கு ஒரு வாகனம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? சரஸ்வதிக்கு என்ன வாகனம் தெரியுமா? அன்னப்பறவை தான் வாகனம். எவ்வளோ ஆச்சரியமான அழகு பாருங்க. ஏன் தெரியுமா? அன்னப்பறவையை அவள் தன் வாகனமாக வைத்திருக்கிறாள். அன்னப்பறவை மட்டும்தான் பறவைகளிலேயே கொஞ்சம் வித்தியாசமான பறவை. நீங்கள் பாலையும் தண்ணியையும் சேர்த்து கலந்து கொண்டு போய் வைத்தால் கூட தண்ணீரை ஒதுக்கிவிட்டு பாலை மட்டுமே அருந்தக்கூடிய பக்குவமான பறவை அன்னப்பறவை. அதையே சரஸ்வதி வச்சிருக்கிறாங்க தெரியுமா தன்னுடைய வாகனமா? படிக்க வருகிற, கல்வி கற்கிற வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லதை மட்டுமே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், தீய விஷயங்களை ஒதுக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சரஸ்வதிக்கு அன்னப்பறவையை வாகனமாக வைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைகள் எதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள், எதை விட்டு செல்கிறார்கள்? எத்தனை பேர் கவனித்து பார்த்துருக்குறீங்க? இந்த கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் மொபைல் ஃபோனை தொடாத, தொலைச்சிருவேன் ஒன்றை, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் கொரோனா வந்தோடனே நம்ம நிலமையே என்ன ஆகி போச்சு? மொபைலையாவது கொடுத்து அதை படிக்க வச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு தான் மொபைல். தயவு செஞ்சு படித்து தொலைந்த உங்கள் அறிவியல் மிஸ் பாரு லபலபன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. படி, இந்த தமிழ் மேம் பாரு, தெரியும் படிக்க எங்களுக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு. அந்த சிப்ஸு கேட்டேனே கொண்டு வந்தியா? அப்பா வடை வாங்கிட்டு வரேன்னு சொன்னார், வந்தாரா? ஏதோ என்னமா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மாதிரி பிள்ளைகள் உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்னு கேட்டு இந்த கொரோனா காலத்தில் நம்மளையும் ஒரு வழி பண்ணி வீட்டையும் ஒரு வழி பண்ணாங்க. இப்போ கொரோனா முடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் மொபைல் ஃபோன் அவங்கக்கிட்ட இருந்து உங்களால் வாங்க முடியுதா? ஒரு பெற்றோர் சொல்லுங்க, என் பிள்ளை மொபைலே பார்க்காதுங்க, மொபைலை தொட்டு கூட பார்த்ததில்ல, சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் ஊரில் ஒருத்தர் சொன்னார், என் பிள்ளை மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை பார்க்க முடியாது. அப்படி ஒரு பையன் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான், யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, மொபைல் ஃபோனை கூட தொட மாட்டான். சார் அப்படியா சார்? உண்மையிலே நல்ல பையன் தான். எத்தனை வயசு? வர்ற ஆவணி வந்து 6 மாதம். 6 மாத குழந்தை என்னையா செய்ய போகுது? இன்றைக்கி இதில் நம்ம பெருமைப்பட்டுக்கிற நிலைமையில் இன்றைக்கி வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளிடமிருந்து மொபைலை வாங்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கிறதா? நிறையா தாய்மார்கள் இப்போ ஒரு வழி வந்துட்டாங்க, மொபைலை கையில் கொடுத்துட்டா அவன் சாப்பிட்ருவான், மொபைலை கையில் கொடுத்துட்டா நம்ம தொல்லைப்படுத்தாமல் இருப்பான், மொபைலை கையில் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போயிடுவான். இன்றைக்கி கல்யாண வீடுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷ வீடாக இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் விளையாட வர்றதே இல்லை. முன்னாடியெல்லாம் கல்யாண வீடுகளில் நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? நாமெல்லாம் சின்னவங்களாக இருக்கும்போது அங்கே இருக்கிற நாற்காலிகளை இழுத்துக்கிட்டு பிள்ளைங்க ஓடி ஓடி விளையாடும். இன்றைக்கி எந்த பிள்ளைங்களும் ஓடி விளையாடுகிறதே கிடையாது, எல்லாம் உட்காந்து விளையாடுறது தான். பிள்ளைகள்கிட்ட எதாவது பேச முடியுதா? அவன் பாட்டுக்கு மொபைலில் விளையாடிக்கிட்டு இருக்கான். டேய் சாப்பிட வாடா அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவேன், செத்த ஒன்றை வாரேன் அப்படிங்கிறான். செத்த ஒன்று எப்படா வருவேன் அப்படின்னா அந்த மொபைலில் அந்த கேமில் அவன் இறந்து போயிடுவானா. எவ்வளோ வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகளை பிள்ளைகள் பேசுகிறார்கள், கவனிக்கிறீங்களா நீங்கள்? முன்னாடியெல்லாம் ஒரு அபசகுணமான வார்த்தையை சொல்ல வீட்டில் அம்மா விட மாட்டாங்க. ஒரு தப்பு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதம்மா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்களா நீங்கள்? என்ன வார்த்தை? போயிட்டு வர்றேன்னு சொல்லு. இப்படி எதையும் நேர்மறையாக பேச கற்றுக் கொடுத்த நம்ம குடும்பத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் அவ்வளவு அறிவாக இருக்கிறாங்க.
அவனுக்கு மொபைலில் எல்லாமே தெரியுது. நமக்கு இன்கமிங் அவுட் கோயிங் மட்டும்தான் தெரியும். பாஸ்வேர்டு அவன் பாட்டுக்கு மாற்றி வச்சிடுறான். மொபைலை தூக்கிக்கிட்டு அவன்கிட்ட ஓட வேண்டியிருக்குடே, என்னடா பாஸ்வேர்டு வச்ச, இந்த இப்படி போட்டு இப்படி போடு அப்படிங்கிறான். நமக்கு அது வரவே மாட்டேங்குது. இந்த லவ் டுடே படத்தில் அந்த பொண்ணு போட்டு வச்சுருக்கும் பாருங்க, ஒரு பேட்டர்ன், கச்சமுச்சான்னு போட்டு வைக்கிறான். அவன் பாட்டுக்கு வாட்ஸ்அப்பில் யார்கிட்டையோ சேட் பண்ணுறான். நம்ம எடுத்து பார்க்கவங்கள கிளியர் சேட் பண்ணி வச்சிடுறான். பயமாக இருக்குது. பிள்ளைகள் என்ன பார்க்குறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், யாரோடெல்லாம் பழகுகிறார்கள்னே தெரியல. ஆனால் நம்ம பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இந்த குழந்தைகள் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த யூகேஜி பிள்ளைக்கு என்னங்க ஸ்ட்ரெஸ் வரும் நீங்கள் சொல்லுங்கள். யூகேஜி பையன் அன்றைக்கி வீட்டுக்கு வர்றான், அம்மா நான் இனிமேல் படிக்க போகலை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன். யூகேஜி படிக்கும்போது என்னடா வேலைக்கு உனக்கு போக முடியும், யார் வேலை தருவா? இல்லை நான் எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்து சம்பாதிப்பேன். இப்படிலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா படிக்கிற காலத்தில்? ஆனால் இன்றைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நிறைய தைரியத்தோடு இருக்கிறார்கள். உலகத்தின் எந்த மூலையில் விட்டாலும் அவர்கள் தப்பித்து பிழைத்து வந்து விடுவார்கள். ஆனால் உறவுகளோடு வாழுகிற, இயற்கையை நேசிக்கிற, அக்கம்பக்கத்து மனிதர்களோடு பழகுகிற ஒரு தலைமுறை இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.